போயிட்டு இருக்க இந்த காலகட்டத்துல யாராவது ஒரு 100 பேர் கிட்ட போய் நீங்க ஹாப்பியா இருக்கீங்களா, உங்க லைஃப் எப்படி போகுது அப்படின்னு கேட்டா 99 பேர் சொல்ற ஒரே வார்த்தை, நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேங்க, லைஃபே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா போகுதுங்க, ஏன்டா வாழ்றோன்னு இருக்குங்க அப்படின்ற மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ்ன்ற வார்த்தையை அதிகமா பயன்படுத்துவாங்க. இது பெரியவங்க மட்டும் கிடையாதுங்க, சின்ன சின்ன பசங்க கிட்ட கூப்பிட்டு இதை பண்ணுப்பா இல்ல அதை பண்ணுப்பான்னு ஏதாவது ஒண்ணு சொன்னா, நானே ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன், என்ன தயவு செஞ்சு விட்டுருங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன்னு சொல்றாங்கல்ல, அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒண்ணா உட்கார வச்சு, ஏங்க நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன்னு சொல்றீங்களே, ஸ்ட்ரெஸ்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஸ்ட்ரெஸ்ஸுக்கான டெஃபினிஷனே தெரியலங்க, ஆனா நான் ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன் அவ்வளவுதான் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஸ்ட்ரெஸ்னா என்ன, அது ஏன் வருது, அது வராம இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல ஸ்ட்ரெஸ்னா என்னன்றத பார்க்கலாம். இப்போ நம்மளோட பாடி தனியா இருக்கும், நம்மளுடைய பிரெயின் இல்ல மனசு இது தனியா இருக்கும். நம்மளோட உடம்புலையும் சரி மனசுலையும் சரி ஒரு அழுத்தம்னு சொல்லலாம். அதாவது ஒரு மாதிரி கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு எமோஷன்ஸ், ஒரு கோவம், ஒரு ஆத்திரம், ஒரு வெறுப்பு இதெல்லாம் கலந்த மாதிரி ஒரு உணர்வு நம்ம பாடிக்கும் மனசுக்கும் ஒரு மாதிரி ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தும். அந்த உணர்வை தான் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றாங்க. இது பொதுவா எந்த மாதிரியான டைம்லலாம் வரும் அப்படின்னா, அதிகமா யோசிக்கும் போது, அச்சச்சோ என்ன பண்றது அப்படின்ற ஒரு பதட்டம் பயம் இருக்கும் போது தான் வரும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, எக்ஸாம் ஹால்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு நமக்கு ஆன்சர் தெரியும், ரெண்டாவது क्वेश्चनக்கும் தெரியும், மூணாவது நாலாவது அஞ்சாவது ஆறாவது ஏழாவது எட்டாவது ஒன்பதாவது 10வது இப்படி எந்த क्वेश्चनக்குமே ஆன்சர் தெரியாது. அப்பதான் உட்காந்து நகத்தை கடிப்போம், தலையை சொறிவோம், பேனா மூடிய திறந்து மூடுவோம், என்னென்னமோ பண்ணிட்டு இருப்போம். அந்த டைம்ல வரும் பாருங்க ஸ்ட்ரெஸ், அதை கண்ட்ரோலே பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல, பண நெருக்கடி இருக்கும், இல்ல இந்த மாதிரி ஏதாவது சமாளிக்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன், அதாவது ஃபைட் ஆர் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லுவாங்க. சண்டை போட்டே ஆகணும், ஆனா எதுவுமே பண்ண முடியல, இங்க தப்பிச்சு போனா போதும்டா அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளும் பாருங்க, அந்த தள்ளால தான் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்லாம் வரும்போது நம்ம உடம்புக்குள்ள கார்டிசால் அட்ரினல் அதிகமா சுரக்க ஆரம்பிக்கும். அது அதிகமா சுரக்கிறதால ஹார்ட் பீட் டப்பு 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 டப்புன்னு ரொம்ப அதிகமா துடிக்க ஆரம்பிக்கும். அது போக நம்மளுடைய பிளட் பிரஷர் எல்லாம் அதிகமாயிடும், ரத்த ஓட்டம் அப்படியே பீச்சுக்கிட்டு அடிக்கும். இதெல்லாம் போக மூச்சே விட முடியாது. இந்த மாதிரி ஒரு ஃபீல், எல்லா ஃபீலும் ஒன்னா கலந்து ஒரு மனுஷனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுங்க. இந்த ஸ்டேட்டை தான் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேருக்கு இது பெரும்பாலும் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, பரீட்சை ஹால்ல, வேலை பார்க்குற இடத்துல, அப்புறம் குடும்பத்தை நடத்தும் பொழுது இந்த பண தேவைகள்லாம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு மனுஷன் ஸ்கூல் படிக்கிறதுல இருந்து காலேஜ் படிக்கிறதுல இருந்து வேலைக்கு ஃபேமிலின்ட்டு எல்லா இடத்துலயும் ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனை தான் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ நான் சொன்ன எல்லாமே உங்களுக்கு இருக்கு. நீங்க ஸ்ட்ரெஸ்ஸால பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வரும்போது அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றத இப்ப பார்க்கலாம். இப்போ ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நார்மலா 7 to 8 hours ப்ராப்பரா ஸ்லீப் இருக்கணும், ஹெல்தியான ஃபுட் சாப்பிடணும், அது போக நம்மளோட உடலை பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணி ரொம்ப ஆக்டிவா வச்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எக்ஸசைஸ் பண்ணலாம், பிரீத்திங் எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணலாம். இது எதுவுமே இல்லைன்னா அட்லீஸ்ட் வாக்கிங் இதாவது கண்டிப்பா போயே ஆகணும். தண்ணி நிறைய குடிக்கணுங்க. அது மட்டும் இல்லாம எப்பவுமே பாசிட்டிவா திங்க் பண்ணிட்டே இருக்கணும். நம்மளை சுத்தியும் சரி நம்மளும் சரி பாசிட்டிவா திங்க் பண்ணணும். பாசிட்டிவா திங்க் பண்ணக்கூடிய ஆட்களை மட்டும்தான் பக்கத்திலே வச்சுக்கணும். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்க அப்படின்னா தனி ரூம்ல தனியா மட்டும் இருந்துடாதீங்க, அது இன்னும் கொடுமையா இருக்கும். இப்போ உங்க ஃபேமிலி இல்ல ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட மிங்கிள் ஆகி பேச ஆரம்பிங்க. உங்க மனசுல என்ன இருக்கோ மனசை விட்டு அந்த விஷயத்தை யார்கிட்டயாவது ஷேர் பண்ணீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ரொம்பவே கம்மியாகும். இப்போ நீங்க ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்கன்னா என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, டீ, காஃபி, ட்ரிங்க், ஸ்மோக் இதெல்லாம் கண்டிப்பா பண்ணவே கூடாது. அப்புறம் ரொம்ப நேரம் சோஷியல் மீடியால உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க ஒரு உலகத்துல இருப்பீங்க, உங்களை வேற ஒரு உலகத்துக்கு கொண்டு போகவே கூடாது. உங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட மிங்கிள் ஆகணுமே தவிர சோஷியல் மீடியாக்கு அடிக்ட் ஆகவே கூடாதுங்க. இதெல்லாம் ஒருத்தனுக்கு ஸ்ட்ரெஸ் வந்துருச்சுன்னா அதை எப்படி கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு அப்படின்றதுக்காக இப்போ நான் சொல்ல போறது, ஒருத்தருக்கு ஸ்ட்ரெஸ்ஸே வரக்கூடாது அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு 5 ஹெல்தி வேஸ் இருக்கு. ஒன்னு டைம் மேனேஜ்மெண்ட். சில பேர் இந்த வேலையை இத்தனை மணில இருந்து இத்தனை மணிக்குள்ள முடிக்கணும், இத்தனை மணிக்கு ஏந்திரிக்கணும், இத்தனை மணிக்கு தூங்கணும், இத்தனை மணிக்கு சாப்பிடணும் அப்படின்ற டைம் பிளானிங்கே இருக்காது, டைம் மேனேஜ்மெண்டே அவங்க கிட்ட சுத்தமா இருக்காது. அந்த மாதிரி பண்ணாம டைம் மேனேஜ் பண்ண தெரியணும். இத்தனை மணிக்கு ஏந்திரிக்கிறோமா, இத்தனை மணிக்கு சாப்பிடுறோம், இத்தனை மணிக்கு வேலைக்கு போறோம், இத்தனை மணிக்கு ரிட்டர்ன் ஆறோம், இந்த வேலையெல்லாம் இந்த டைம்குள்ள முடிச்சிடறோம் அப்படின்ற டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கணும். அடுத்த ஸ்டெப் பிளானிங். இந்த வடிவேல் சொல்லுவார்ல, எதை பண்ணாலும் பிளான் பண்ணி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம லைஃப்ல எந்த ஒர்க் பண்ணாலும் இல்ல என்ன செஞ்சாலுமே பிளானிங்ன்றது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். நம்பர் 3 என்னன்னா ஹெல்தி பவுண்டரிஸ். அதாவது இப்போ நமக்கு பிடிச்சவங்க இல்ல நமக்கு மேல நம்ம ஒர்க் பண்ணும்போது நமக்கு மேல இடத்துல இருக்கக்கூடிய அதிகாரி யாராவது ஏதாவது நமக்கு பிடிக்காத விஷயத்த சொன்னா
சில பேர் வந்து ஐயையோ நம்ம இப்ப முடியாது, இல்ல வேண்டாம், இல்ல நோ அப்படி ஏதாவது சொன்னோம்னா, அவங்க ஹர்ட் ஆயிடுவாங்களோ, இல்ல நம்மள பத்தி தப்பா நெனச்சுடுவாங்களோ அப்படின்ற பயம் வந்து முக்காவாசி பேருக்கு இருக்கும். ஆனா அந்த பயம் இருக்கவே கூடாது. தேவையில்லாத விஷயத்துக்கு நோ சொன்னாலே ஸ்ட்ரெஸ் வரத கண்டிப்பா தடுக்கலாம். ஏன்னா நமக்கு புடிக்காது, விருப்பமே இல்லாம அவங்க சொல்ட்டாங்களே அப்படின்றதுக்காக அதெல்லாம் பண்ணோம்னா, ச்சே நமக்கு இதான் புடிக்கவே இல்ல, எதுக்குடா இத பண்றோம் அப்படின்ற ஸ்ட்ரெஸ் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஸோ ஹெல்தியான பவுண்டரிஸ் செட் பண்ணணும். அடுத்தது என்விரான்மென்டல் சேஞ்ச். அதாவது நல்ல கிளீனா, ப்ராப்பரா, நீட்டா இருக்கக்கூடிய என்விரான்மென்ட்ல தான் நம்ம வொர்க் பண்றதா இருக்கட்டும், இல்ல படிக்கிறதா இருக்கட்டும், இல்ல வீடா இருக்கட்டும், எல்லாமே ஒரு பீஸ்ஃபுல்லான, பாசிட்டிவான என்விரான்மென்ட்டா இருக்கணும். கடைசி என்னன்னா, டூ எக்ஸர்சைஸ். ரெகுலரா எக்ஸர்சைஸ் இல்ல தியானம், இல்ல யோகா ஏதாவது பண்ணி நம்மளோட மைண்ட வந்து ரொம்பவே பீஸ்ஃபுல்லா வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா, கட்டாயமா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ன்றது வரவே வராதுங்க. இந்த வீடியோ இந்த ரீசென்ட் டைம்ஸ்ல நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன், ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன், என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு சுத்தக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த வீடியோல டேக் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஹெல்தியான டிப்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குருவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.